ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஏஎம்எஸ் மகின் நியூஸ் சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சோனி, என்னடி அம்மா இவ்ளோ லேட் பண்றாங்க? எப்பதான் வருவாங்களோ? ரொம்ப அக்கறை குப்பரை பாயுது. பின்ன பஸ் எல்லாம் விட்டுருவோம்லட்டி, பிறகு வர்றதுக்கும் லேட் ஆகும்ல. நம்பிட்டேன் சத்தியா, நம்பிட்டேன். இதுல போய் சொல்றதுக்கு என்னட்டி இருக்கு? உனக்கு தானே கம்மல் வாங்க போறோம், அதான் ஜிங்கி ஜிங்கின்னு கெளிச்சிட்டு இருக்க. அட போடி, உனக்கு வேற வேலை இல்ல, சரியான பொறாம பிடிச்சவ நீ. இப்ப அம்மா எனக்கு மட்டும் கம்மல் வாங்கி தரேன்னு சொன்னா உனக்கு பொறாம வராதோ? எனக்கெல்லாம் ஒண்ணு உன்ன மாதிரி பொறாமலாம் வராது டி. எம்மா எம்மா எப்பதான் வருவீங்க? என்னடி? இல்லம்மா, டயத்துக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி ரெடியா இருந்திருக்கோம். நீ எவ்வளவு டைம் ஆனாலும் வரவே மாட்டேங்கி. எதுக்குமா? ஆமாட்டி, உன்ன மாதிரி தட்ட இருக்க சொத்தை தின்னுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன்னு பாத்தியா? சோறு பஞ்சி, பாத்திரம் கழுவி, வீடு பெருக்கி, துணியை துவச்சி, இன்னும் 1008 வேலை இருக்குடி. சொல்றது கூட இப்ப டைம் இல்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எம்மா, அப்ப ஒண்ணு பண்ணுவோம், உங்களுக்கு டயர்டா இருந்துச்சுன்னா நாம வேணா இன்னொரு நாள் வாங்கிடுவோமே. என்னடி இப்படி பண்ற? ஏன்டி சோனி, இன்னைக்கு தான் வாங்கணும்னு கிளம்பியாச்சுல, அப்புறம் என்ன இன்னொரு நாள் வாங்குறது? வாங்க போய் வாங்கிட்டு வருவோம். எப்படி அதுக்கு இவளுக்கு வாங்குறதுக்கு எடுத்து விடலான்னு பார்த்தா இந்த அம்மா சொல்றதை புரிஞ்சுக்கிட்டே மாட்டேங்கல. எம்மா, நான் சொல்லிட்டேன், அங்க வந்து அதை வாங்கிக்க இதை வாங்கிக்கன்னு என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணப்படாது. நான் எந்த டிசைன் கேட்கணும் அதை தான் வாங்கி தரணும், சரியாமா? ஏங்க டிசைனே நீ கட்டி நான் 4 கிராம்ல வாங்குறதுக்கு தான் காசு வச்சிருக்கேன். எனக்கு 4.5 கிராம் கம்மல் பிடிச்சிருக்கு, 5 கிராம் கம்மல் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், கடையில் அங்க அப்படி இருந்துட வேண்டியதான், வீட்டுக்குள்ள நடையேற்ற மாட்டேன் டி. எம்மா, இவ எப்பவுமே இப்படிதான் அடம் பிடிப்பாமா, பேசாம கம்மலே எனக்கு வாங்க கூடாதுமா. சோனி, நீ சரியான ஆளா இருக்கிய. எனக்கு கம்மல் வாங்க விடாம இருக்கதானே இவ்வளவு ஐடியா பண்ணுத. அப்படிலாம் இல்ல தெரியுமா, அம்மாக்கு டயர்டா இருக்குன்னு சொன்னாங்களா, அதான் இன்னொரு நாள் வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். எனக்கெல்லாம் ஒரு டயர்டும் இல்ல, எல்லாரும் வீட்டுல பாக்குற வேலையை தான் நானும் பாக்குறேன். வேணா நீ வா, இல்லன்னா இங்கே இரு. ஐயோ, நான் மட்டும் ஒத்தையில இருந்தேன்னா வீட்டுல ரொம்ப போர் அடிக்குமே. அங்க போனதான் அம்மா இவளுக்கு ஏதாவது ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுப்பா, நம்ம அப்படியே தின்னுட்டு வந்துடலாம். ஏமா, இவ்வளவு நேரம் கிளம்புன்னு சொல்லிட்டு இப்ப வேணா வீட்டுல இருந்தா என்னமா அர்த்தம்? பின்ன போகும்போது இன்னைக்கு வாங்க வேண்டாம் அவசரமா பேசிட்டு கலாட்டி, அதான் வீட்டுல இருந்தேன். நானும் அவசரத்தை நீ பக்கத்துலயே வச்சுட்டு நிக்கிய. இங்க பாரு சோனி, என்ன வீணா வம்பு கிழக்காத, அப்புறம் அடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காத. முடிய வேற விரிச்சு போட்டிருக்க, 2 கைட்டும் பிடிச்சு ஆஞ்சு விடுவேன். ஆஞ்சி ஆய்வடி ஆய்வ, நீ ஆயத்தட்டி என் கையில புளியங்க பறிச்சுட்டே இருக்கும். எம்மா, பாவி இந்த பக்கம் இருக்குமா, நீ என்ன உள்ள பத்து போயிட்டு இருக்க? பின்ன என்னடி, நீங்க இங்கேயே இந்த சண்டை போடுறீங்களே, நகை கடையில போய் என்னெல்லாம் சண்டை போடுவீங்கன்னு தெரியல. என்ன கேவலதாண்டி படுத்துவீங்க, பேசாம நகையே வாங்க வேண்டாம், வீட்லயே இருந்துக்கலாம். ஆமாம்மா, இதான் நல்ல ஐடியா. பேசாம இவளுக்கு வாங்கவே கூடாது, இவளுக்கு வாங்க போனா அப்படிதான் சண்டை இழுத்துட்டே இருப்பாமா. யார்கிட்ட கிறுக்கி சண்டலுக்கா? நீ தானே சண்டலுக்க. பாத்தியமா, இவதான் என்ன கிறுக்கின்னு சொல்லிட்டே இருக்கா, நான் அமைதியா தான் இருக்கேன். இப்ப சண்டை வராம இருக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். என்ன பிளான்னாலும் போடுங்கம்மா, ஆனா எனக்கு கண்டிப்பா இன்னைக்கு கம்மல் வாங்கி தான் ஆகணும். அப்படி என்ன பிளான் போட்டிருக்கீங்க? சோனி, ஒண்ணு நீ பண்ணு, பேசாம வீட்லயே இரு. நீ அங்க வர வேண்டாம், நான் சத்தியா மட்டும் கூட்டு போயிட்டு வரேன். நல்லா இருக்கே கதை. நீங்க அவளை மட்டும் கூட்டிட்டு போயீங்க, நான் வீட்ல இருக்கணுமா? ஆமாட்டி, 2 பேர் வந்தா தானே சண்டை வருது. ஒருத்தி வீட்ல இருந்துட்டா சண்டையே வராதுல்ல. சோனி, கேட்டியடி, தவளை தாவாயாலே கெடுமா. அத மாதிரிதான் டி, உன் வாயில நீயே உனக்கு ஆப்பு வச்சுக்கிட்ட. இப்ப என்னமா உங்களுக்கு? நான் இப்ப அவட்ட சண்டை போடக்கூடாது, அவ்வளவுதானே? போயிட்டு வரதே நான் மூச்சு கூட விட மாட்டேன், போதுமா? சோனி, மூச்சு விடலன்னா செத்து போயிருவேட்டி, பரவாயில்லையா? பார்வனை சும்மா இருந்தாலும் அவதான் வம்பளத்திட்டே இருக்க திரும்ப. இதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் ஒரு சின்ன சண்டை வந்தாலும் நான் எவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்ல, நகை கடை வாசல் என்னன்னு பரவாயில்ல, அப்படியே வீட்டை பத்தி ரிட்டர்ன் வந்துருவேன் டி. நான்லாம் சண்டை போட மாட்டேன், உங்க அருமை பொண்ணுட்டு சொல்லி வைங்க. ஏன்டி சோனி, நல்லா கேட்டு ஒருவேளை இன்னைக்கு நீ சண்டை இழுத்துக்கிட்டே இருந்தனா அடுத்த வாரம் உனக்கு பிறந்த நாள் வருதுல, அப்ப ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டேன். ஐயோ, பிறந்தநாள் ட்ரெஸ் வச்சு தானே நம்ம பெருசா பிளான் பண்ணியிருக்கோம். இவளுக்கு கம்மல் வாங்காம இருக்கிறதுக்காக நம்ம ட்ரெஸ் எடுக்காம இருக்க முடியாது. சரி, இன்னைக்கு பேசாம வாய முடிக்கிட்டே இருந்துருவோம். கம்மல் வாங்கிட்டு போட்டு தரத, நாம அடுத்த வாரம் நல்லா போய் ட்ரெஸ் எடுக்கணும்டோய். ஏன்டி 2 பேரும் செருப்பு போட்டிக்கலட்டி, அங்க போய் கால் சுடுது புது செருப்பு வாங்கிட்டான்னு சொன்னா மிச்சே விடுவேன். இந்த செருப்பு வாங்கி தரவே 1 மாசம் ஆச்சா, இதுல கால் சுடுதுன்னு சொன்னா உடனே நம்ம அம்மா வாங்கி தருவாக்கும். சே, அம்மாலாம் அப்படி சொல்லாதண்ணே, உடனே வாங்கிலாம் தருவாங்கண்ணே. அம்மம்மா, ஒரு கம்மலுக்காக என்னம்மா நடிக்கிறம்மா. மசம் நிக்காம சீக்கிரம் நடங்களேன்டி. நம்ம 2 பேரும் சீக்கிரம் வந்துட்டாலட்டி, அம்மா லேட்டா வந்துட்டு நம்மள போய் மசம் கிளம்புறேன்றாங்க. ஓமா ஊர்கோலம் போறதுக்கு பதிலா பரதேசம் போடி, நானா சந்தோஷமா இருப்பேன். பாத்துக்கிட்டே இருக்கேன்டி, இதுக்கு மேல ஏதாவது வாய் வச்சிடாத. ஏன்டி வம்பளுக்காத. ட்ரெஸ் ஓகே ஓகே. குலுக்கி வச்சே கொக்கோ கோலா போல சங்கால வேலை பொங்கி வந்தாலே. குலுக்கி வச்ச கொக்கோ கோலா பொங்குதே இல்லையோ, நீ நல்லா பொங்கி வரட்டி. நான் பொங்குறது இருக்கட்டும், உன் கண்ணுல ஏண்டி தண்ணி பொங்கி வருது? பின்ன வராதா பின்ன? உனக்கு மட்டும் அம்மா கம்மல் வாங்கி தரா, உன் தங்கச்சி தானே நானே, உனக்கு எனக்கு ஒன்னா தானே வாங்கி தரணும்.
நீயே சொல்லிட்டல்ல டி, நீ தான் தங்கச்சி, நான் தான் அக்கா. அப்ப அக்காக்கு தானே ஃபர்ஸ்ட் வாங்கணும். அடுத்த வருஷம் அம்மா உனக்கு வாங்கி தருவேன்னு சொல்லியிருக்கல்ல, அதுக்கே இப்ப பொங்கி பொங்கி வருது கண்ணீர். உனக்கு இப்படி தாண்டி அழகியா வரும், எனக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா? நான்லாம் உன்ன மாதிரி அழமாட்டேன்னா சந்தோஷமா தான் இருப்பேன். கிரிப்ப, சும்மா நடிக்காத. யப்பா, நமக்கு கம்மல் வாங்கி கொடுக்கேன்ட்டு இவ அழுதே கெடுத்துருவா போல. இவன் மூஞ்சில முழிச்சா கூட நல்ல டிசைன் நம்ம கையில வந்து சிக்காது. பேசாம இவட்ட பேசிட்டு இருக்குது போல, அம்மா கூடயே போலாம். எம்மா எம்மா நில்லுமா நில்லுமா. எம்மா, அந்த போன கொலுசையும் எடுத்து வச்சிருக்கியம்மா? அந்த போன கொலுசு என்ன செய்ய போற? சனலை கட்டிக்கு அப்படியே காலை போட்டு ஜிங்கி ஜிங்கி ஆட போறியோ? ஐயோ அம்மா, அப்படி இல்ல. இன்னைக்கு அந்த கொலுசு எடுத்துட்டு வந்திருந்தா அதையும் சேர்த்து மாத்தி இருக்கலாம்ல, அதான் கேட்டேன். நல்லா இருக்கே கதை. நான் உன்கிட்ட கொலுசு உனக்கு எடுத்து தரேன்னு சொன்னேன். கம்மல் மட்டும் வாங்கி தரேன் தானே வீட்டுல பேசிட்டு வந்தோம். வார வழியில கொலுசு கேட்டனா உங்க பையன் கோடி சொன்னாவா இருக்கான், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு. அப்படி இல்லம்மா, நீ தானே சொன்ன அந்த பொண்ணை கொலுசு எடுத்துட்டு போய் ஒரு நாள் நகை கடையில மாத்தி புதுசு எடுத்து போடணும்னு. ஆமா, சொல்லதான் செஞ்சேன். இப்ப கம்மலுக்கு காசு சேர்ந்துருச்சுல, அதான் முதல்ல கம்மலை வாங்கிடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா கொலுசை மாத்திக்கலான்டி. கம்மலும் கொலுசும் புதுசா ஒன்னா போட்டா நல்லா தான் இருக்கும். ஏன் இருக்காது, நல்லாதான் இருக்கும். உழைச்சி பாரு, அப்பதான் தெரியும். இண்டி நம்ம போறது மிட்டாய் கடை கிடையாது. அது ஒண்ணு வாங்கிட்டா இது ஒண்ணு வாங்கிட்டான்னு கேக்குறதுக்கு. கம்மல்னா கம்மல், அப்படிலாம் கொலுசு மட்டும் வாங்கி போட்டுட்டுமா கம்மல் அடுத்த வருஷம் வாங்கிக்கிறியா? ஏமே வேண்டாமா, கம்மலை வாங்கிக்கிறேம்மா, கொலுசு மெதுவாவே வாங்கிக்கலாம். நான் ஒரு பிளான் போட்டா இவளுக்கு எனக்கு ஐடியா கொடுக்குறாள் இருக்கும். எம்மா கொலுசுலாம் வேண்டாம், வரும்போதே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டு வருவோமா? ஐஸ்கிரீம்லாம் வேண்டாண்டி, சளி பிடிக்கி. சரி, அப்போ புரோட்டாவது பிரியாணியாவது வாங்கி தருவியா? பிரியாணிலாம் வாங்கி தரதுக்கு கண்டிப்பா காசு இருக்காதட்டி. காசு மிச்சம் இருந்துச்சுன்னா புரோட்டா வேணா வாங்கி தருவேன். அப்புறம் காசு இல்லைனாலும் வாங்கி தான் கூட அழுதுட்டு இருக்க கூடாது. சரிம்மா சரிம்மா, கேட்க மாட்டேன். எம்மாடியா, இந்த சத்திய சரியான ஆளா இருக்காளே. இவ்வளவு நேரம் என்கிட்டே பேசிட்டு இருந்தா, கொஞ்சம் மூஞ்ச கட்டினா அம்மா கிட்ட போய் ஒட்டிக்கிட்டு எம்மை நல்லா அம்மா கூட சேர்ந்துக்கிட்டாளே. சத்யா, இது சத்யா அக்கா, மைடிய செல்ல அக்கா. சத்யா, நீ செத்தியான்னு கேப்பா, இப்ப என்னன்னா அக்கான்னு கூப்பிடுற, அதிசயமா இருக்கு. பாசம் சும்மா பஞ்சா பறக்குது டி. ஆமா, வீட்ல ஃபுல்லா என் கூடயே தானே விளையாடுத. வெளியில எங்க போனாலும் நாம ரெண்டு பேரும் தானே ஒண்ணா பேசிக்கிட்டே போவோம். இன்னைக்கு என்ன நீ என்ன விட்டுட்டு அம்மா கூடயே ஒட்டிக்கிட்டு நீ பாட்டுல பேசிக்கிட்டே போற, நான் தனியா தானே இருக்கேன், என் கூட பேச வேண்டியதானே. என்னடி இது அநியாயமா இருக்கு? நான் உன் கூட தானே பேசிட்டு வந்தேன், நீ தான் மூஞ்ச தூக்கிட்டு திருப்பி வச்சுக்கிட்டே இருந்த. உனக்கு கம்மல் வாங்கி தரலன்னு ஏன் மேல கோவப்படுற? உனக்கு தான் அம்மா அடுத்த வருஷம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கால, அதுக்கு நீ என்கிட்ட கோவப்பட்ட நான் என்ன பண்றது? அதான் நான் அம்மா கூட பேசுவேன்னு பேசிட்டு இருந்தேன். என்னடி அங்க பேசிட்டு இருக்கீங்க? மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சாச்சா? இல்லமா, சும்மா தான் பேசிட்டே இருக்கோம். சீக்கிரம் வாங்க, அந்த வீட்ல ஒரு நாய் நிக்கி. அது வெளியில வந்துச்சுன்னா உங்களை விரட்டிருண்டி. ஐயோ அக்கா, உன்ன கடிச்சிடாம சீக்கிரம் போக்கா. பாருடா, என் தங்கச்சி பாசமலையே பொழியறா. ஆமா, எதுக்கு இந்த திடீர் பாசம்? அதுவா, இன்னும் கொஞ்ச தூரம் நடக்கணும்ல, தனியாவே நடந்து போக போர் அடிக்கி. உன்கிட்ட பேசிக்கிட்டே நடக்கலாம்ல. அடுத்த வருஷம் தான் உனக்கு கம்மல் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கல்ல, அப்படி தரலன்னா என் கம்மலை நீயே வச்சுக்கோ, ஓகேவா? சேச்சா, வாங்கம்மல எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இந்த வருஷத்துல எப்படியும் இப்ப உள்ள மாடல் தான் இருக்கும். அடுத்த வருஷத்துல இன்னும் புது புது மாடலா வரும், அதையே நான் வாங்கிக்கிறேன். சரி வா. இப்போ உனக்கு நல்ல மாடலா பார்த்து நான் சொல்றேன், சரியா? இப்படி ஒரு நல்ல தங்கச்சியா ஒண்ணா வந்தா நல்லாதான் இருக்கு. ஆனா இது எவ்வளவு நேரம் இருக்க போகுதுன்னு தெரியலையே. யாருக்காக இது யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதலோவியம் வரைந்த மாளிகை. யாருக்காக? செருப்படி நாய்ங்களா? ஏன் என்னாச்சுமா? கம்மல் எடுக்கதானே வந்தோம். நகைக்கடையில வந்து செருப்படுனா எப்படி எடுக்கிறது? என்ன மனசுல காமெடி பண்றதா நினைப்பா? ஏன்டி இப்ப வசந்த மாளிகை பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்கீங்க? நகைக்கடை பாத்தியம்மா, எம்மா பெரிய நகைக்கடை. அதை பார்த்து ஒரு பாட்டு பாடலனா கடை கட்டினவங்க கவலைப்பட மாட்டாங்க, அதான் பாடணும். கண்டிப்பா கவலைப்படுவாங்க டி, கவலைப்படுவாங்க. உங்க ரெண்டு பேத்தையும் உள்ள விட்டுட்டாங்கல்ல, இனிமேல் அவங்க கண்டிப்பா கவலைப்படுவாங்க. வாங்கம்மா வாங்க, என்ன பாக்குறீங்க? இப்போதைக்கு உங்க சொட்டை தான் தெரியுது, அதைத்தான் பாக்குறோம். என்னது? ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க டி. அதுவா, அரை பவுன்ல இந்த சின்ன பொண்ணு போடுற மாதிரி ஒரு கம்மல் காட்டுங்க அண்ணாச்சி. சரிம்மா, இதோ எடுத்துட்டு வரேன். பழைய காலத்து பாட்டி போடுற மாதிரி எடுத்துட்டு வராம புது டிசைன் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க. சரியான வாயாடியா இருப்ப போலமா, நம்ம கடையில எல்லாமே புதுசா தான் இருக்கும் பாரு. புது டிசைன் சொல்லி அனுப்ப மாட்டியாமா? ஏதாவது பழசு எடுத்து வந்து காட்டிடுவாங்க. ஏன்டி, அந்த ஆளு உன்னை வாயாடின்ட்டு போறான், அது உனக்கு கவலை இல்ல? பழைய டிசைன் வந்துருமோ தான் கவலையா? பேசுறவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், கம்மல் முக்கியம் பிகிலு. அப்படி சொல்லுக்கா. இதோ பாருங்கம்மா, இதுல 4 பவுண்ட்ல நிறைய கம்மல் இருக்கு. இது பிடிக்கலாம் சொல்லுங்க, இன்னும் எடுத்துட்டு வரேன். பாக்குறதுக்கு நல்ல அழகா இருக்கே. சத்யா, இதை வாங்கிக்கடி. எதுமா? அதான் இந்த 3வது இருக்குல்ல, அது. எம்மா, இதெல்லாம் பாட்டி காலத்துல போடுற மாதிரி இருக்குமா, எனக்கெல்லாம் ஒன்றும் பிடிக்கல. ஒண்ணு பண்ணுங்கடி, நான் கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கேன். வீட்டுல வேலை எல்லாம் பார்த்து காலெல்லாம் வலிக்குது. நீயே செலக்ட் பண்ணு, நான் என்ன காமிச்சாலும் நீ பிடிக்கலன்னு தான் சொல்ல போறேன்.
இதத்தான் எதிர்பார்த்தேன். என்னடி சோனி சேர் ரொம்ப சின்னதா இருக்கு. சேர்லாம் சரியான சைஸ்ல தான் இருக்கு. உன் டிக்கி தான் சேரை விட பெருசா இருக்கு. வீட்டுக்கு வாடி, உனக்கு சோறு கிடையாது. நீ போடுற உப்மாக்கு சாப்பிடாமலே இருக்கலாம் போ. வாக்கா நான் உனக்கு கம்மல் செலக்ட் பண்ணி தரேன். சத்யா முதல்ல உனக்கு எப்படி கம்மல் வாங்கணும்னு ஆசை? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிமிக்கி கம்மல் தாண்டி வாங்கி போட்டிருக்காளுவ. எனக்கு ஜிமிக்கி கம்மல் தான் வாங்கணும்னு ஆசை. மிஸ்டர் சொட்டையா போய் ஜிமிக்கி கம்மல் எடுத்துட்டு வாங்க. ஓ ஜிமிக்கி கமலா, இருங்கம்மா எடுத்துட்டு வரேன். ஜிமிக்கி 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 கம்மல். எங்கம்மா ஜிமிக்கி கம்மல் எங்க பெண் சுட்டுட்டு போய் எங்கப்பா கோட்டர் எடுத்து எங்கம்மா குடிச்சு புட்டா. எங்கம்மா ஜிமிக்கி கம்மல் எங்க பெண் சுட்டுட்டு போய். என்னடி எங்க கால் அமையும்? ஒழுங்கு மாதிரி கம்மலை செலக்ட் பண்ணிட்டு என்னை கூப்பிடுங்க. ஐயோ அம்மை கேட்டுச்சுடி. இதோ பாருங்கம்மா, இதான் ஜிமிக்கி கமல்ல புது டிசைன். மேல ஸ்டோன் இருக்கும், கீழே பாசி இருக்கும், பாக்குறதுக்கு சும்மா பளபளன்னு இருக்கும். சத்யா அதை போட்டு பாருடி. பாக்குறதுக்கு எல்லாம் நல்லா இருக்குடி. அம்மைட்ட போய் காட்டு. எம்மா இந்த கம்மல் நம்ம சத்யாக்கு நல்லா இருக்குல, இதே வாங்கிரோமாமா? எம்மடியோ இது என்ன டீ? அடியில பாசி தொங்குது. அதுவா ஒரு டிசைன்மா. நகை கடையில வந்து பாசி வாங்கினாலும் ஊசி வாங்கினாலும் தங்க ரேட்டு தாண்டி போடுவாங்க. இந்த மாதிரி பாசிலாம் இல்லாதனக்க கம்மலா பார்த்து செலக்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த கம்மல் நல்லா இருக்கு, ஆனா அம்மா வாங்கவே விட மாட்டேங்கா. இதே மாதிரி இன்னொரு ஜிமிக்கி கம்மல் காட்டுங்க. இந்த டிசைன் தான் இப்போ நல்லா மூவிங்ல இருக்கு. உங்களை மாதிரி சின்ன பசங்க இதுதான் அதிகமா வாங்கி போடுறாங்கம்மா. பாக்குறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். இதுல கலர் கல்லு கூட இருக்கு. சத்தி இத போட்டு பாருடி, சூப்பரா இருக்கு. கலர் கல்லெல்லாம் இருக்கு, நல்லா பளபளன்னு இருக்கும் டி. ஒண்ணுன்னா போட்டு கலட்டினா காதெல்லாம் வலிக்குதுடி. கையில வச்சு அம்மிட்ட காட்டட்டா? கையில வச்சுலாம் காமிச்சனா நல்லா இருக்காது, அப்புறம் வேண்டான்றுவா. உனக்கு பிடிச்சதுன்னா காதுல போட்டே காமி. எம்மா இது நம்ம அக்காக்கு நல்லா இருக்கலாமா, இதே எடுத்துருவோமா? ஏன்டி உங்க ரெண்டு பேருக்கு மண்டையில கொஞ்சமாவது மூளை இருக்காட்டி? இப்பதானே சொல்லி வச்சேன் பாசி இருக்க கம்மெல்லாம் வாங்க கூடாது. அம்மா இதுல எங்கம்மா இருக்கு பாசி? அதுலதான் பெரிய பாசி இருந்துச்சு, இதுல பாசியே இல்லையே. அட லூசி, இப்பதானே சொன்னேன் பாசி இருந்தாலும் ஊசி இருந்தாலும் ஒண்ணுதானே. இதுல பாத்தியாட்டி வெறும் கல்லா இருக்கு. கல்லுக்கும் தங்க ரேட்டு தாண்டி போடுவாங்க. கொஞ்சம் மண்ணள்ளி பூசி வச்சாலும் அதுக்கும் நகை கடையில தங்க ரேட்டு தான் போடுவாங்க. ஒழுங்கு மரியாதை தங்க மட்டும் இருக்கிற மாதிரி கம்மலா பார்த்து வாங்குங்க, இல்ல நான் வந்து செலக்ட் பண்ணிடுவேன். ஐயோ வேண்டாமா, நாங்களே செலக்ட் பண்ணிக்கிறோம். என்னடி இது நல்ல நல்ல கம்மலா அம்மா வேண்டாம் வேண்டாம் சொல்றாச்சே. ஏ அந்த கம்மல் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு, அதை எடுக்க சொல்லுடி. அதான் அந்த ஜிமிக்கி கம்மல் எடுங்க. இதுவாமா, இது ஆன்டிக் டிசைன். இது போட்டு பாருங்க. என்னடி இது ஆன்டிங்க போடுற கம்மலா? சின்னதா தானே இருக்கு. ஆன்டி போடுற கம்மல் இல்லம்மா, ஆன்டிக் டிசைன். இந்த டிசைன் பேரு ஆன்டிக். இந்தாடி இந்த ஆண்டி கம்மல போட்டு பாரு. வாவ், என் கண்ணே பற்று போல இருக்குடி. எப்படியும் அம்மா இதையும் நல்லா இல்லைன்னு தான் சொல்ல போறா. இதுக்கு போட்டு காது வலி வந்ததான் மிச்சமா போச்சு. எம்மா இந்த கம்மலாச்சு நல்லா இருக்காமா? நல்லா தாண்டி இருக்கு. பேசாம இதே எடுத்துடலாம். ஆமா இது எத்தனை பவுனு? மேடம் அது அரை பவுன் தான். நீங்க தான் வரவுமே சொல்லிட்டீங்களே அரை பவுனுக்கு எடுத்தா போதுன்னு. அரை பவுனோட சேர்த்து ஒரு 3 மில்லி மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு. 3 மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கா? எம்மா இதுக்கு மேலே மாத்திராதனா, இனிமேல வேற கம்மல் செலக்ட் பண்ண முடியாது. 3 மில்லி தானே, பேசாம சரின்றே. சரிடி இதுவே இருக்கட்டும். ஆமாம்மா அந்த பாசி கம்மல் நல்லா தானே இருந்துச்சு, எதுக்கு வேண்டாம்னா? அதானே, அது நல்லா தான் இருந்துச்சுமா. உங்களுக்கு பாசி வச்சது கல் வச்சது வேணும்னா வாங்கடி. கவுரிங் கடையில போய் எத்தனை கம்மல்னாலும் வாங்கி தரேன். நகை கடையில வந்தா தங்க கம்மல் மட்டும் வாங்கினா போதும், சரியா? சரிம்மா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதுவே இருக்கட்டும். எம்மா இவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டா, எனக்கு பிரியாணி வேணும். முதல்ல நகை கடையை விட்டு வெளியில போவோம், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மிதுன் குமாருக்கு பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே டு யூ. கார்த்திக், கவிதா, ஓவிய பிரசாத், தமிழ் செல்வம், சோபியா, மதன், ரோகிணி, ஸ்ரீமதி, இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பா உங்க கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளையும் பண்ணுவேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.